டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்றைக்கி ஃபினான்ஷியல் சீரீஸில் வார் அப்புறம் இந்த பதட்டமான டைமில் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய பொதுவான குறிப்புகள் என்ன அப்படின்றத பற்றி விரிவாக பேசுறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடந்துட்டுருக்கு? இப்போ இந்த வாருங்கிறது இன்வெஸ்டர் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ வார் நடந்துகிட்ருக்கு. இப்போ யூஎஸ் ஈரான், ஹமாஸ் வார், அதுக்கப்புறம் உக்ரைன், ரஷ்யா, இதெல்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கரண்ட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை என்னென்னா, இப்போ இந்த ஈரான் வார். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சம்திங் ஒரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கும்போது, வார்னு வந்துருச்சுனாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ எந்த டைமில் இது என்ன இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு பயம் இருக்கும். இன்வெஸ்டராக 2 விஷயம் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம பயத்தில் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறத காட்டிலும் கவனமாக எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியம். ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பயத்தில் எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா பதட்டமானது தான் இருக்கும். அது நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் போயிடும். கவனமாக இருக்கலாம், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனிக்கிறதெல்லாம் இப்போ இந்த வார், இப்போ சூழ்நிலை என்ன, இது எவ்வளோ நாள் நீடிக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ திடீர்னு ஒரு 3 months 4 monthsன்னு கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ டெஃபினட்டாக கொஞ்சம் டஃப் டைம் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 1 week 10 days நடக்குது, அதுக்கப்புறம் ஸ்லோவாகுது. உக்ரைன் வாரும் அப்படி தான் இருந்தது. அது இன்னும் முடிவுக்கே வரல. ஆல்மோஸ்ட் 3 years ஆக போகுது. பட் அது சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லோரும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ வார் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட நம்ம சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு எக்கனாமியில் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறதுங்கிறத அவங்க வரைமுறைப்படுத்திக்கிட்டாங்க. இன்வெஸ்டராக நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமில் ஒரு பதட்டம் இருக்கும். இந்த வார் இதோடு நிற்குமா, இது அடுத்தடுத்த கண்ட்ரியில் லிங்க் ஆகுமா, இதனால் நம்மளோட பொருளாதாரம் பாதிக்குமா, இது எவ்வளோ நாள் நடக்கும். ஸோ இது வாரோட ஒரு சூழ்நிலை தன்மையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்வெஸ்டர்ன்றது எங்கேயோ வார் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்களோட ரிஸ்க் எடுக்கிற ஒரு நிலைமையை பொறுத்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கணிச்சு வச்சுருக்கணும். ஓகே, அப்போது இந்த மாதிரியான நெருக்கடியான சிச்சுவேஷன்ற போது என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது நல்லதாக இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நெருக்கடி டைமில் ரொம்ப கவனமாகவும் பிளான் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அதிகமான லாபத்தை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எது பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அதுதான் நீங்கள் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் செய்ய வேண்டியது அசட் அலோகேஷன் சொல்லுவோம். அசட் அலோகேஷன்றது உங்களுக்கு எந்தளவுக்கு ஈக்விட்டி இருக்குது, அதில் சேஃபர் அசட்ஸாக கோல்டு என்ன இருக்குது, அதில் லிக்விடாக கேஷாக எவ்வளோ ஃபண்ட்ஸ் வச்சுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக உங்களோட ரிஸ்க் எடுக்கிற நிலைமைக்கும் அசட் அலோகேஷனும் மேட்ச் ஆகுதா, இது நீங்கள் உடனே செஞ்சுக்கிறோம். ஏன்னா இது மார்க்கெட் டவுன்ஃபால் அப்படின்றது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. உடனே ரெக்கவர் ஆகிடும், இல்லை எது ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட அசட் அலோகேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்னால் இப்போ கோல்டு ஒரு சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் அக்ராஸ் த குளோபல். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சேஃபரான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ரொம்ப ரேட்டட் டெபாசிட்ஸ், அதாவது டெபாசிட்ஸ்லேயே நிறைய டெபாசிட்ஸ் இருக்குது. அதில் எது நல்ல ஹைலி ரேட்டடோ அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் சடனாக ஒரு 100 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதை நீங்கள் உடனே இன்வெஸ்ட் பண்ணணுமானா ஃபஸ்ட்டு ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 10 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு டைமையும் நீங்கள் வேல்யூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐபி நார்மலாக பண்ணுறாங்க, எஸ்ஐபி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அதை உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எஸ்ஐபி பெஸ்ட் ஆப்ஷன். 1 time இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணணுன்னா ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி கவனமாக குட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, முக்கியமாக ஸ்டாக்ஸ் வாங்குகிறாங்க. ஸ்டாக்ஸில் நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி எதுன்னு பார்க்கணும். ஸோ அதில் ஸ்டேபிளாக அவங்களோட பேலன்ஸ் ஷீட் இருக்கான்னு பார்க்கணும்.
ஸோ இதெல்லாம் ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது. ரொம்ப லாங் டேர்மில் ப்ராஃபிட் வருது. இப்போ கரண்ட்டாக வந்து பேசிக் நெசசிட்டி அப்படிங்கிறதுல வந்து சில கம்பெனிஸ் இருக்கும். நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம். எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிங், ஹெல்த் கேர், இதெல்லாம் பேசிக் நெசசிட்டி. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கலாம், சொல்ல முடியாது, நோ கேரண்டி. பட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாக்ஸாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது இல்லாமல் உங்களுக்கு கேஷ் ஹோல்டிங்ஸ்னு வச்சுக்கணும். கேஷ் ஹோல்டிங்ஸ்னால் அப்படின்னா என்ன? எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு கேஷை உங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்? மார்க்கெட் டவுன்ஃபாலில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூ குறைஞ்சிரும். நீங்கள் குறைஞ்சதுன்னா உங்களோட எமர்ஜென்சி தேவைக்காக லாஸில் போய் நீங்கள் விட்ரா பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு தேவையான உங்களோட இன்கம் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து 6 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸுக்கு தேவையான அளவுக்கு உள்ள ரிசர்வ்ஸை நீங்கள் கேஷாவோ இல்லை சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக லிக்விட் ஃபண்ட்ஸு, ஹைலி லிக்விடபிள் டெபாசிட்ஸு, இதில் நீங்கள் வந்து 6 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் பீரியடுக்குள்ளே உங்களோட தேவைக்கான எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியம். முக்கியமான விஷயம் என்னென்னா, பயத்தில் நீங்கள் வந்து உடனே சேல் பண்ணிடக்கூடாது, ரெடம்ஷன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து எந்த சைடு மூமெண்ட்டுன்னு தெரியாது. டெஃபினட்டாக உங்களோட வேல்யூ வந்து அப்சைடு இருக்கும் அப்படின்றது நமக்கு பதட்டமே கிடையாது. டவுன் சைடு இருக்குன்றது தான் பதட்டம். இந்த பதட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிடம்ஷனும் சேலே பண்ணக்கூடாது. பொறுமையாக அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணி தான் எக்ஸிட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாட்டோட எக்கானமியில் எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்கும்? இது ஒரு பொதுவான கேள்வியாக தான் எடுத்துக்கணும். இப்போ நாட்டோட எக்கனாமின்றது வார் நடக்கிறது வேறு இடத்துல. ஸோ இப்போ நம்மெல்லாம் இங்கே இருக்கோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாருக்கு டைரெக்டாக ரிலேட் கிடையாது. பட் எக்கனாமின்னு வரும்போது எல்லாமே கனெக்டட். மெயினாக வந்து நம்மளோட ருபி டாலர் வேல்யூ இருக்கு இல்லையா, அது டைரெக்டாக இம்பேக்ட் இருக்கும். மெயினாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியது க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். க்ரூட் ஆயில்ன்றது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக் போன் ஆஃப் அவர் எக்கனாமி தான். ஸோ அப்போ என்னாகும், இந்த க்ரூட் ஆயில் நமக்கு வந்து கரெக்டான லெவலில் சப்ளை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட ரொட்டீனில் க்ரோத் பாத்தில் எங்கேயுமே ஸ்லோ டவுன் இருக்காது. இந்தியாவில் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது 85% ஆஃப் நம்மளோட தேவைக்கான க்ரூட் ஆயிலை இம்போர்ட் தான் பண்ணுறோம். அப்போ என்னாகும், நீங்கள் உங்களோட ஸ்பெண்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து ஆயிலில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள், எஸ்பெஷலி இப்போ நடந்துகிட்ருக்க வார் வந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ அங்கேருந்து க்ரூட் ஆயில் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான டைம் தான். அப்போது நமக்கு ரிசர்வ்ஸ் இருக்குது, நம்ம பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இல்லை. நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு 180 டேஸ் வரைக்கும் எவ்வளோ தேவைப்படுதோ அதை ஒரு ரிசர்வ் வச்சு தான் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஒரு ஆன்டிசிபேட்டட். அப்போ என்ன, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ரிசர்வ்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அது இதுக்கு முன்னாடியும் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்க, இப்போயுமே அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ப்ரைஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது பதட்டமாக இருக்கும்போது அதோட ப்ரைஸ், காஸ்ட் ஆஃப் ஆயில் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் ஹையராக இருக்கும். அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து டைரெக்டாக நமக்கு எக்கனாமியில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். இது இல்லாமல் நம்மளோட இன்ஃப்ளேஷன் சூட்டப் ஆகும். ஏன்னா நேச்சுரலாக ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறும்போது கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் அது கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும், கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் நம்மளோட டைரெக்டாக எக்கனாமியில் பாதிக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். இந்த குளோபல் இம்பேக்டில் வந்து சப்ளை செயின் இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. சப்ளை செயின்னா என்ன? நீங்கள் உங்களோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், இன்றைக்கி கண்ட்ரிஸ் நம்மலாம் வந்து ரொம்பவே டிபெண்டபிலிட்டி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம வந்து ஆயில் மட்டும் இம்போர்ட் பண்ணல, நிறைய விஷயம் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி அஃபெக்ட் ஆகும்னா, உங்களோட மூமெண்ட் ஆஃப் குட்ஸ், நீங்கள் இங்கேருந்து இப்போ நீங்கள் யூஎஸுக்கு அனுப்புகிறீங்க, இல்லை யூஎஸ்லேருந்து உங்களுக்கு குட்ஸ் இங்கே வருது, ஆர் சைனா மூமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி மூமெண்ட் என்னாகும், அங்கங்கே பிரேக் டவுன் ஆகி நிற்கும். ஸோ ஏன்னா ஒரு இடத்துல வார் நடக்குதுன்னா உங்களுக்கு சி மூலமாக நடக்கிற சப்ளை செயின் எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும்போது நேச்சுரலாக மூமெண்ட்டு, இந்த சப்ளை செயின் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஷிப்பில் வந்து உங்களோட ப்ராடக்ட் போயிட்டுருக்குன்னா அங்கே வெயிட்டிங் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, வெயிட்டிங் காஸ்ட் வரும். நார்மலாக இந்த மாதிரி டைமில்
ஷிப்பு மூமெண்ட்டு வச்சுருந்தாங்கனாலே அவங்களோட நேச்சுரலாக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் டிலே காஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு வேறு ரூட்டில் வராங்கன்னா அதுக்குள்ளே காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியமாக எக்கனாமியில் இம்பேக்டாக இருக்கும். சப்ளை செயின் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? வார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து இன்றைக்கி இம்பேக்ட்ன்றது கிடையாது. இதெல்லாம் ஒரு ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் லாங் டர்மாக பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப்பில் அங்கங்கே இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து வார் வந்து இன்றைக்கி மட்டும் அந்த வார் கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஈரான் வார்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உக்ரைன், அதுக்கு முன்னாடி இப்போது நமக்கு வந்து இந்த புல்வாமா இதெல்லாம் பார்டர் ப்ராப்ளமாக இருந்தது. இந்தியா பாகிஸ்தானுக்கு வார் சுச்சுவேஷனாக வரல, பட் டென்ஷன் இருந்தது. எல்லாம் பார்டர் டென்ஷனு, வாரு. இது இல்லாமல் உங்களுக்கு வெறும் வார் மட்டும் இம்பேக்ட் பண்ணல. நமக்கு வந்து கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து .com பபிள்ஸு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் க்ரைசிஸு, சைனா எக்கனாமி ஸ்லோ டவுனு. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 40 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 18-19 மேஜர் இம்பேக்ட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு மேஜர் இம்பேக்ட்ஸு. ஒன்றும் வந்து ஒரு 30%லேருந்து 45% வரைக்கும் டைரெக்டாக ஒரு நம்மளோட மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணும். அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயமாக நடந்தது தான். 30% டவுன், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு டைரெக்டாக ஒரு 30% டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்கும். அது மாதிரி லாஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் ரெக்கார்டு எடுத்துட்டிங்கன்னா மோர் தென் 20 ஈவெண்ட் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும், திருப்பி அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகும். வார் நடக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகும். ஒரு எமர்ஜென்சி டைம், அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகும். இதை கடந்து போகும். அதனால் என்னாகுன்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டியது கிடையாது. இது வந்து பேனிக் டைம்லாம் கிடையாது, இது நம்மளோட வாரே கிடையாது. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். இந்த லாஸ்ட்டு 40 இயர்ஸு நீங்கள் வந்து ஒரு சென்செக்ஸ் மூமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்ஸ் அண்ட் டவுனையும் தாண்டி கிட்டத்தட்ட 14% ரிட்டர்ன் சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன, ஆனுவலாக ஒரு 14% க்ரோ ஆகி வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அப்படி தான் வருது. ஸோ இன்றைக்கி சூழ்நிலைகளில் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். அது யாருன்னா உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் எடுக்கிற உங்களோட சூழ்நிலை கம்மியாக இருந்துச்சுன்னா கவனமாக பார்த்து அசெட் அலோகேஷன் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இதில் பேனிக் ஆகிற அளவுக்குன்னா நீங்கள் பேனிக்னு எடுத்துக்கக்கூடாது. இது வந்து ஒரு அவேர்னஸ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு கவனமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணலாம். இது பெஸ்ட்டு டைம்னு சொல்லலாம். இப்போ சில லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்போ பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வேல்யூஷன்லாம் நல்லாவே இருக்குது. இது ஒரு பெஸ்ட் டைம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலையில் ஒரு இன்வெஸ்டர் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக சொன்னீங்க. நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.comலையும் இணைந்திருங்க. நான் சாய்நாத்.